ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நடத்துகிறாங்க. அதில் முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கூட சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகளை மத்திய அரசு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க? மத்திய அரசு சார்பாக நான் சொல்றேன், மத்திய ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி, மதுக்கடையெல்லாம் மூடிருங்கப்பா, மூடிடலாம்ல. அப்புறம் என்ன, அதான் மாநில தலைவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் மதுக்கடையெல்லாம் மூடுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, மூடிட வேண்டியதானே. மத்திய அரசு சொன்னா மூடிக்கிறேன்னா மத்திய அரசினுடைய பிரதிநிதி இல்லையா மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்? மத்திய அரசு மதுக்கடை நடத்துக்கன்னு சொல்லி ஏதாச்சும் இல்லைங்க, மதுக்கடைகள் எல்லாம் மத்திய அரசு தான் இங்க தமிழ்நாட்டில் நடத்துறாங்களா? அப்ப டிஆர் பாலு என்ன நடத்துறாரு, ஜெகத் ரட்சகன் என்ன நடத்துறாரு, சாராய ஆலை அவங்க தானே நடத்துறாங்க. குடியார பேச்சு விடிஞ்சா போச்சு இல்லைங்க. இப்ப புதுசா குடியார பேச்சுங்க, அது குடிச்சவன் எப்படி பேசுவான்? என்ன சொல்றாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. குடிகாரன் ஒரு அர்த்தம் இல்லாம ஏதாவது பேசுவான். அதுதான் மதுக்கடைய மத்திய அரசு மூடணுங்கிறது. மதுக்கடையை நீ வச்சிருக்க, நான் போய் மூடணுமா? நான் சட்டை போடணுமா? எல்லா ஊடகத்திலையும் அது ரொம்ப பெருசுபடுத்தி காட்டுறாங்களே. ஊடகம் எல்லாம் குடிகார ஊடகமா இருக்கும், அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பண்ணுவாங்களா இருக்கும். இப்போ நீங்க திருமாவளவனுடைய கூட்டத்தானே சொல்றீங்க. திருமாவளவன் அது அவரு என்ன 6 எம்எல்ஏ 2 எம்பியில போட்டிடுறாரு. இத 50 எம்எல்ஏல போட்டியிடணும், ஒரு 10 எம்பியாவது வேணும், அப்படி நிறைய வேணும். அல்லது 2, 4, 5 எம்பியாவது கொடுக்கட்டும், ஒரு 6 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ கொடுக்கட்டும். அதை கூட்டி கேட்கறதுக்காக அவங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கலாம்ங்கிறதுக்காக நான் மதுவை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கிட்டு நான் படித்தேன் பத்திரிகைகள்ல, அப்படி படித்தேன். அதுக்காக தான் அவர் மதுவை எதிர்த்து மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கிட்டு கசாப்பு கடையை எதிர்த்து, கசாப்பு கடை வச்சிருக்கவெல்லாம் மாநாடு நடத்தினானா, ஜீவகாருண்ய மாநாடு கசாப்பு கடை வச்சிருக்கவன் நடத்தினானா. அப்போ நீங்க இப்ப பெரிய இது பெண்களை காப்பாற்றணும்னு சொல்லி கூட்டு பலாத்காரத்துல ஈடுபட்டு ஜெயில போய் தண்டனையை அங்க ஒத்துக்கிட்டு ஜெயில போய் திரும்பி வந்தவன் 10 பேர் சேர்ந்து நாங்க பெண்களை காப்பாற்றுவோம், மானம் காப்போம், கற்பு காப்போம் அப்படின்னு போராட்டம் பண்றான். அப்ப நீங்க அது என்ன சொல்லுவீங்க? ஏப்பா இவன் தானப்போ கூட்டு பலாத்காரத்துல உள்ள போயிட்டு வந்தான், 25 வருஷம் ஜெயில இருந்து, 25 வருஷம் ஜெயில இருந்து வந்த பிறகு இது பெண்களுடைய கற்பை காப்பாற்றுவோம்னு சொல்றான். இவரு தானங்க திருமாவளவன் தானங்க சாராய வியாபாரிகளுக்கு கூட இருக்காரு, பங்கு வாங்குறாரு. கம்யூனிஸ்டுகளுக்கு 25 கோடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது செய்தி வந்துச்சு. திருமாவளவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு செய்தி வரல. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தது திருமாவளவனுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? வைகோவுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? திமுக கூட்டணிங்கிறது துட்டு தான், காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஊழல்ல பங்கு வாங்கிட்டா ஊழலை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. இப்போ மதுவை எதிர்த்து மாநாடு அப்படின்னாரு சொன்னாரு. அப்படி ஒரு மனைவியோட சுற்றுப்பயணம் போயிருந்தாரு முதலமைச்சர். அவரு சுற்றுப்பயணம் போயிட்டு லேண்ட் ஆனாரு சென்னையில. இறங்கின உடனே அவரு முதலீடு ஈர்க்கிறது என்னத்தை ஈர்த்தாரு? இதுவரைக்கும் 5 பைசாக்கு முதலீடு லூலு மார்க்கை தவிர 5 பைசா லூலு மார்க்னு சொன்னா அந்த நம்ம மளிகை கடை வச்சிருக்கவங்க, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, இவங்களுடைய பொழப்புல எல்லாம் மண்ணை வாரி போடுறது லூலு மார்க். அதை தவிர வேற எதையுமே இங்க கொண்டு வரல. அந்த லூலு மார்க்ல கூட இவங்களுடைய மார்க் தான் அதுன்னு சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, துபாய்க்கு போகும்போதே சொன்னாரு, ஒரு 5000 கோடியை எடுத்துட்டு போறாரு இவரு ஊழல் பணத்தை. அங்க போய் ஏதாச்சும் கம்பெனி கிட்ட பேசி இவங்க பணம் கொடுத்து இவங்க பணம் தான் முதலீடா உள்ள வரும். இதுதான் திமுகவினுடைய யுத்தி அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னாரு. அத இதுவரைக்கும் திமுக மறுக்கவே இல்லை. அவர் அதுக்காக தான் போனாரு, மனைவியும் கூட்டிட்டு போனாரு. ஜாலியா அங்க போய் போட்டோ எல்லாம் எடுத்தாரு. நான் போட்டோ ஷூட் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஜாலியா சுத்திட்டு வர்றாரு, சைக்கிள் எல்லாம் ஓடினாரு.
அங்க ராகுல் ஏற்கனவே அங்கதான் இருக்காரு, மிஸ்டர் நானும் கூட வரட்டுமா ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுலம் கேட்டாரு. இப்படி ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வந்து லேண்ட் ஆன உடனே என்ன இது திருமாவளவன் குடத்தில் கொடுத்துட்டு கிடக்குற, அவருக்கு என்ன வேணும் கூப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே ஒரு மு.க. ஸ்டாலினா திருமாவளவன் வந்து பார்த்தாரு. என்ன வேணும்னு அவர் கேட்டிருப்பாரு. சரி இது கொடுக்கறத கொடுத்துருப்பாரு, பங்கு கொடுத்துருப்பாரு. வாங்கிக்கிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்து அவர் என்ன சொன்னாரு, முதல்ல என்ன சொன்னாரு, இந்த மதுவை ஒழிப்போம், ஏன் மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு வேணும், சாராய கடையை மூடணும், டாஸ்மார்க்கை மூடணும், நான் மாநாடு நடத்துவேன், போராட்டம் நடத்துவேன், ஆய் உய் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை தான் ஸ்டாலின் கூப்பிட்டாரு. இவர் உள்ள போனாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்தவர் என்ன சொன்னாரு, இந்த சாராய வியாபாரிகள்லாம் ரொம்ப மோசமானவங்க, பயங்கரமானவங்க, அவங்களெல்லாம் எதிர்க்க முடியாதுங்க. ஆமா, மத்திய அரசு தான் இந்த மதுவை ஒழிக்கணுங்க. நான் மோடியை கேட்கிறேங்க, ஏன் மோடி நல்ல பேர் வாங்கிக்க வேண்டியதானே, மதுவை ஒழிச்சுக்கிட்டு மோடி தானே செய்யணும், ஏன் அவரு செய்யல? இது வந்து மத்திய அரசு சப்ஜெக்டுங்க, டாஸ்மார்க்க மத்திய அரசு தான் நடத்துதுங்க அப்படின்னாரு. அப்ப டிஆர் பாபுக்கு சாராய ஆலை அதுவும் மத்திய அரசு தாங்க நடத்துது. அப்ப ஜெயலலிதா சாலை, அப்ப கனிமொழி வச்சிருக்கிற சாராய ஆலை எல்லாம் மத்திய அரசு தான் நடத்துது. அப்போ அப்படின்னு சொன்னா இதை நீங்க என்ன சொல்லுவீங்க, குடிகாரை பேச்சு விடிஞ்சாலே போச்சு. அதாவது ஸ்டாலினை பார்க்கறதுக்கு முன்னாடி மதுவுக்கு எதிராக மாநாடு, ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு வெளியே வந்த உடனே மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இது மத்திய அரசு சப்ஜெக்டே கிடையாது, இது வந்து மாநில அரசு விஷயம். மது வியாபாரம் பண்றது பண்ணாம இருக்கிறது மாநில அரசுகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க மத்திய அரசு பண்ணுது, பண்ணல. மத்திய அரசு எங்கேயுமே பண்ணல, மத்திய அரசுடைய சட்டம் கிடையாது. இது இந்த மதுவுக்கு வரியே கட்டுறது கிடையாது. அந்த வரியிலே ஜிஎஸ்டிலேயே மது வர்றது இல்லை, வரியே கட்டுறது இல்லை. எல்லாம் இவங்க 50,000 கோடி சம்பாதிக்கிறாங்க டாஸ்மார்க்ல. 50,000 கோடிக்கு மேல அதுக்கு டாஸ்மார்க்கு சப்ளை பண்றாங்கல்ல சாராயம், அந்த மது ஆலை, அதுல சம்பாதிக்கிறாங்க. அதுல சம்பாதிக்கிறதும் திமுக தான், இதுல சம்பாதிக்கிறதும் திமுக தான். அப்போ 1,00,000 கோடி அதுக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. சம்பாத்தியத்துக்காகவே அரசு ஆட்சி நடத்துறாங்க. அதுலதான் கூட்டணியா இருக்காரு திருமாவளவன். இவருக்கு தெரியாதா, இவரு பங்கு வரலையா? பங்கு வருது. அப்புறம் எதுக்கு மதுவை எடுத்து போராடுறேன்னு சொன்னாரு. சும்மா ஒரு கிளி கொடுக்கலாம், ஏன்னா நம்ம சீட்டு கொஞ்சம் கூட்டிக்கலாம். 6 கொடுக்குறாங்க, ஒரு 10 கொடுக்க மாட்டாங்களா? 2 கொடுக்குறாங்க, ஒரு 5 கொடுக்க மாட்டாங்களா? அதை கேட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கினா நிறைய ஏதாச்சும் பார்க்கலாம்ல, சம்பாதிச்சுக்கலாம்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இவங்க எத்தனை வாங்கினாலும் அது பயன்பட போறது இல்லை. இப்ப மட்டும் 2 எம்பி என்னத்தை பண்றாரு, 2 எம்பி என்னத்தை பண்றாரு, எந்த மக்களுக்கு சேவை செய்யறாரு? இவங்க எம்எல்ஏ எந்த மக்களுக்கு சேவை செய்யறாங்க? எல்லாம் கட்டிங் கமிஷன் இதுதானே செய்யறாங்க. வேற மக்களுக்கு என்ன சேவை செய்யறாங்க? ஒண்ணும் கிடையாது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டுல தினசரி 5 பேர் 10 பேர் சாராயத்துல சாவுறான். வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாராயத்துல செத்து தாலியா இருக்கிறாங்க. இப்படி ஒரு துயரம் நடந்துட்டு இருக்கு. இந்த துயரமான நிலையை ஒரு கருவியா கையில எடுத்துக்கிட்டு நான் மதுவை எதிர்த்து போராடுவேன்னு சொல்லி அதை காட்டி இந்த ஏழைகளுடைய துயரத்தை ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு தன்னுடைய சீட்டை கூட்டிக்கிறதுக்கு பாடுபட்டிருக்கிறாரே திருமாவளவன். எவ்வளவு கொடூரமான காரியம் இது, எவ்வளவு கொடுமையான நிகழ்வு இந்த நிகழ்வு, இந்த திருமாவளவன் செஞ்சது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அவர் வந்துருங்க, அவர் என்னவோ மது எடுத்து போராடுற மாதிரி, அவர் அதெல்லாம் போராடல. அவரு கூட 10 சீட்டு வாங்குறதுக்காக திமுகவுக்கு ஒரு குடைச்சலை கொடுத்திருக்கிறாரு. இதுதான். அதுக்காக தாலியறுத்த கைம்பெண்களை, தமிழர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை, மதுவால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு திருமாவளவன். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது.